சொன்ன பிரகாரம் இப்பொழுதே என்னுடைய சூழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். இந்த நாட்டில் நான் வாழ்வதை விட சாவதே மேலே. எதுக்காக நான் உயிர் வாழணும்? இப்போது என்னுடைய கரங்களாலே இந்த கத்தியத்தில் நான் குத்தி செத்துறேன். காரணம் தெரியல. எனக்கு கத்தியத்து கொடுத்த வராங்க. உன்னை உயிருக்கு உயிராக எடுத்து வந்தேனே, நீ செய்த காரியமா இது? அப்போது நான் திருமணம் வேண்டாம் நினைத்தேன். ஆனா நீயோ கட்டாயப்படுத்தி அவளை திருமணம் செஞ்சு இன்னைக்கு அவளை கொலை செய்ய பாக்குறியே, இது முறையா? உன்னை என் மனைவி சொல்றதுக்கு எனக்கு வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். வேண்டாம், ஏதோ தெரியாமல் செய்துவிட்டு இருப்பார்கள். நாட்டு மக்கள் அனைவரும் நம்ம பத்தி கேவலமான பேசுவாங்க, கேவலமான சொல்லிக்க நம்ம ஆளாக கூடாது. சரி போனா போகட்டும், ஒரே ஒரு மகனாக இருக்கானே, ஆசிரியர் தீர்த்து வைக்கிறானு, 2 ஆண்டு அவளை திருமணம் செய்து வச்சே. இதுக்கு தான் நாட்டு நகர ஈடுபட சொன்னியா? அப்படின்னா நான் கேட்கிறேன்.
அக்கா ஏதோ மாசமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு வேலைக்கு பால் பழம் பிரெட் எல்லாம் நான் செஞ்சு கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன ஏன் கத்தியால குத்த வர கத்து நீங்க மட்டும் வரலாம் இவ்வளவு நான் சேர்த்துட்டு இருப்பேன். கவலையா பண்ணுவேன். இவன் என் மனைவியே கிடையாது. என் முகத்திலே அவன் முழிக்க கூடாது. நீ என்ன பண்ணுமோ நீ என்ன பண்ணியா தெரியாது. இனிமேல என் முகத்திலே முழிக்க கூடாது. தங்கச்சியா நினைக்க வேண்டியவன இப்படி கொல்ல துணிஞ்சிட்டியே. நாட்டு மக்கள் எல்லாம் நினைச்சாங்க நம்மளை பத்தி எப்படி நினைப்பாங்க. நீ அழகா நடியம்மா. நான் இருக்க, நீ பயப்படாத. நான் அத்தை இருக்கம்மா. நான் அத்தை இருக்கேன். பயப்படாத. நான் ஒரு தவறு செய்யல. சித்திரத்தை கத்தியால குத்திக்கிறதுக்கு போடா நான் தடுக்க வந்த பாவிய மேல பழி சுமத்துட்டேன். நான் கத்தியால குத்திக்க போறேன். நான் ஏத்த குத்திக்க போறேன். எனக்கு என்ன இல்ல ஏன் நான் சாவ போறேன். எங்கேயோ இருந்து வந்தேன். இந்த நாட்டுல நான் ராணி போல வாழறேன். அப்படி இருக்கிறப்போ நான் யாத்த கத்தியால குத்திட்டு சாவ போறேன். அது மட்டும் கிடையாது. எதுக்கு இப்படி செஞ்சிருப்பா தெரியுமா? நமக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு இல்ல, நாட்டை ஏலத்துக்கு இவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டா நமக்கு எது நாடு கிடைக்க போகுது? இந்த திருட்டு என்ன உனக்கு